வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3ல் 18ல் 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அணி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த அணி சமன்பாட்டில் எக்ஸின் பூஜ்ஜியமற்ற மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த அணி சமன்பாட்டில் எக்ஸுக்கு பூஜ்ஜியம்னு ஒரு ஆன்சர் இருக்கு. பூஜ்ஜியத்தை தவிர வேற ஆன்சர் வேற மதிப்பு இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கொடுத்திருந்த அணி சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வெளியில இருக்க எக்ஸு 2 எல்லாத்தையும் உள்ள பெருக்கிடுவோமா? பாருங்க, எக்ஸை பெருங்க. இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா x². சரியா? எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x. எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா 3x. எக்ஸையும் பெருக்குனா x². உள்ள பெருக்கிட்டோம். அடுத்து பாருங்க, ப்ளஸ் 2 உள்ள பெருங்க. 2 16, 2 10 x, 2 8, 2 8 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் 2 உள்ள பெருங்க. 2ஐயும் x² பெருக்குனா 2x² ப்ளஸ் 8 2 16, 2x², 2x² ப்ளஸ் 2 16. இங்கே பெருங்க, என்ன வரும்? இங்கே 2 இருக்கு, இங்கே 24, 24 2 48. சரியா? 2 10 20, 2 12, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, எல்லாத்தையும் கூட்டுவோமா? இது இடது பக்கத்தை கூட்ட போகிறோம். முதல் உறுப்பு ப்ளஸ் முதல் உறுப்பு, அப்போ 2x² ப்ளஸ் 16. முதல் நிறையில முதல் உறுப்பு, முதல் உறுப்பு கூட்டமா? முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு 2x ப்ளஸ் 10x. சரியா? இப்போ இங்கே வாங்க, ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு 3x ப்ளஸ் 8, 3x ப்ளஸ் 8. ரெண்டாவது நிலையில கடைசி உறுப்பு பாருங்க, x² ப்ளஸ் 8x ஈக்குவல் டு, இது எந்த மாற்றமும் இல்லை பாருங்க, 2x². அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 16 ப்ளஸ் 48, இந்த இடத்துல 20, இந்த 12x, எந்த மாற்றமும் இல்லை. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, இது ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். பாருங்க, இது ரெண்டையும் சமப்படுத்த போறோம். எது? முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு, அதே மாதிரி முதல் நிலை ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்கு பாருங்க, 2x ப்ளஸ் 10x ஈக்குவல் டு 48. ரெண்டையும் கூட்டலாமா? 2xையும் 10xையும் கூட்டினா 12x ஈக்குவல் டு 48. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 48. இந்த 12 இங்கே வந்தால் வகுத்துலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 12 12, 4 12 48. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 4. சரியா? எக்ஸுக்கு 4ன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இது ரெண்டு எடுத்துக்கலாமா? ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பையும் ரெண்டாவது நிலை முதல் உறுப்பையும் சமப்படுத்த போறோம். அப்போ பாருங்க, 3x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு, இங்க என்ன வரும் பாருங்க, 20. சரியா? இப்போ பாருங்க, 3x ஈக்குவல் டு 20, இது ப்ளஸ் 8 இங்க வந்தா மைனஸ் 8ஆ மாறும். அதுக்கு அடுத்து பாருங்க, 3x ஈக்குவல் டு 20ல 8 கழிச்சுனா 12. அப்ப எக்ஸ் பாருங்க 12, இந்த 3 இங்க வந்தா வகுத்துலாம் மாறும் இல்லையா? கேன்சல் பண்ணிங்க. 1 3 3, 4 3 12. அப்ப எக்ஸோட மதிப்பு 4 வந்திருக்கு. இது ரெண்டும் சமமா இருந்துச்சு, மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, இது ரெண்டையும் எடுத்து கண்டுபிடிக்கும் போது 4 தான் வந்திருக்கு. இதை எடுத்து கண்டுபிடிக்கும் போது 4 தான். இப்ப கடைசி இதை செக் பண்ணி பார்த்துருவோமா? என்ன வருது பார்த்துருவோமா? பாருங்க, x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு, சரியா, ஈக்குவல் டு 12x. இப்போ பாருங்க, நம்ம என்ன செஞ்சிடலாம்? x² ப்ளஸ் 8x, அதை இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 12x மாறிடுமா? ஈக்குவல் டு 0. என்ன செஞ்சிட்டோம்? வலது பக்கம் வந்து இடது பக்கம் கொண்டு வரோம். இப்போ பாருங்க, x² ப்ளஸ் 8x மைனஸ் 12x, வேற குறி. அப்போ கழிப்போம் இல்லையா? 12 8 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால் மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. பெரிய நம்பர் மைனஸ் தானே இருக்கு, அதனால் மைனஸ் 4x. இப்போ இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம்? எக்ஸை பொதுவாக எடுத்துருவோமா? எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா, இங்கே x², எக்ஸ் பெருக்கல் எக்ஸ், ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும், மைனஸ் எக்ஸ் எடுத்துட்டோம், அங்கே 4 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்தியிருக்கோம், ரெண்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கு அடுத்து x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. சரியா?
எக்ஸை ஜீரோக்கு சமப்படுத்துவோம், அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் 4 ஜீரோக்கு சமப்படுது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 4. பாருங்க, எல்லா பாசிபிளும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு 2 ஆன்சர் இருக்கு. என்னென்ன இருக்கு? எக்ஸுக்கு 0ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு, 4ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? 0த்தை தவிர. அப்போ 0த்தை தவிர இருக்கக்கூடிய ஒரே ஒரு மதிப்பு என்னது? 4 மட்டும்தான். therefore x equal to 4. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.